என்ன அருண்? மணி 1 அடிச்சாச்சு. ஐயா இன்னும் வரல. இன்னும் சாப்பாட்டுக்கே வரல. நீங்களும் அவரே தான் எதிர்பார்த்துக்கிட்டீங்களா? சேச்சே, அவர் சாப்பாட்டுக்கு வரலன்னா எனக்கு என்ன? உங்களுக்கு ஒண்ணு இல்ல, எனக்கு நேரம் ஆச்சு, நான் வீட்டுக்கு போகணும். நீ போனதுக்கு அப்புறம் அவர் வந்தாருன்னா சாவியை கையில விடுங்க. எப்படி சாப்பிடுவாருன்னு கேக்குறேன். சாவியை கீழே வச்சுட்டு சாப்பிடுவாரு. ஏன் அவருக்கு கை இல்லையா? அவரே போட்டு சாப்பிட வேண்டியதான். இந்தாங்க சாவி. வர்ற. நீ பாட்டுக்கு போறியே, முதலாளி கிட்ட கொஞ்சம் கூட மரியாதை இல்லையா? அவர் ஒரு முதலாளினா எனக்கு இது இன்னொரு முதலாளி. அதாவது நேரத்துக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கறவன் நான். சாவி பத்திரம். ஆமா, மாடியில அவர் ரூம்ல போன் இருக்குல்ல? ஏன் அவருக்கு போன் பண்ண போறீங்களா? சேச்சே, வேற வேலை இல்லையா எனக்கு? அதாங்க. ஏன் போன் பண்ணிருக்கலாமேன்னு சொல்ல வந்தேன். Hello, Raghavan here. Hello. Hello, Raghavan speaking here. Who is speaking? கமலா ஸ்பீக்கிங் டு ராகவன். இப்படி சாப்பிடாம வேலை செஞ்சா உடம்பு என்னத்துக்கா? ஆமா, காலையிலேயே டிபன் கூட சாப்பிடாத அவ்வளவு அவசரமா காலேஜ் ஓடிட்ட? கார்ல லிஃப்ட் கிடைச்சதே. யார் கார்ல? நம்ம ஹீரோ கார் தான். காரோட காலேஜ் காம்பவுண்ட்குள்ள நுழையச்சு நீ பாக்கணுமே. எல்லா பொண்களும் வாய் புழுத்தாங்க நம்ம ஹீரோவை பார்த்து. ஆமா, இவர் பெரிய மன்மதன் என்ன இல்லையா? ரொம்ப அழகு ஏதோ இருக்காரு. ஆமா, கார்ல எங்க உட்காந்த? அவர் மடியில உட்காந்துக்கிட்டேன். என்ன கேள்வி அது? ஃப்ரண்ட் சீட்ல உட்காந்துக்கிட்டேன். உட்காந்துக்கே, நானா வேண்டாங்கிற ஃப்ரண்ட் சீட்ல. ஹீரோ கார் என்னமா ஓட்டார் தெரியுமா? நிறுத்திக்கடி உன் ஹீரோ புராணத்தை. என்ன இது? ஹீரோ கார் வந்திருக்கு, நீயே இப்படி தடுமாடுற? அவர் கார் வந்தா எனக்கு ரெடி. நீதான் ஃப்ரண்ட் சீட்ல உட்காந்துக்கிற. என்ன இது ஆட்டுக்கு பாதியில விட்டுட்டு போறிய? நான் நாவல பாதியில விட்டுருக்கேன், எனக்கு படிச்சு முடிக்கணும். நீ எப்பவுமே இப்படித்தான். தோத்து போடுவேன்னு தெரிஞ்ச உடனே ஆட்டத்தை பாதியில விட்டுட்டு வந்துருவேன். இதான் உங்ககிட்ட இருக்கிற கெட்ட பழக்கம். ராணி மாதிரி ஆடுறத பாரு. என்ன ட்ரெஸ்ஸிங் கோணரா இருக்கு? அது தொடாத தொடாத. இப்படியே இருக்குன்னு செவுத்தோட ஒட்டி வைக்கிறேன். நீ ஒண்ணு ஒட்டி வைக்க வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும், பேசாத போ. இதுல என்னமோ விஷயம் இருக்கு. காலேஜில் படிக்கிற பொண்ணுங்க முதல்ல கத்துக்கிறதே இந்த கேக்க போக்காயின்னு சிரிக்கிறது தான். என்ன இந்த சிரிப்பை கேட்கறதுக்குன்னு எத்தனை பசங்க பஸ் ஸ்டாப்ல தவம் கிடக்குறாங்க தெரியுமா ஹீரோ? சாருக்கு அந்த அனுபவம் இல்லையோ என்னவோ? அந்த அனுபவம் எனக்கு வேண்டாமா? போட்டும். அது என்ன போட்டோஸ்? ஹீரோ சார், இது நாங்க பிக்னிக் போன போது எடுத்த போட்டோஸ். அதை நான் பார்க்கலாமா? ஓ எஸ். நான் போய் புக்ஸ் எடுத்துட்டு வந்துடுறேன். உம்பளைங்க போட்டோ பார்த்தா விட மாட்டீங்க போல இருக்க. வந்தாங்க சார், வாசுதா போலாம். ஹீரோ டாடா. புஷ்பா போயாச்சா? போயாச்சே. கூப்பிட்டுமா? இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம். என்ன வேணும் சொல்லுங்க, நான் வேணா ஹெல்ப் பண்றேன். இந்த லெட்டர் போஸ்ட் பண்ணனும், என் ஸ்நேகிதிக்கு எழுதிருக்கேன். கொடுங்களேன், நானே போற வழியில தபால் பெட்டியில சேர்த்துறேன். இல்ல, கவர் வாங்கி அட்ரஸ் எழுதி போஸ்ட் பண்ணனும். அவளை நம்பிட்டு இருந்தேன், அவசரம் கொடுக்க போய். உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா நானே அட்ரஸ் எழுதி போஸ்ட் பண்ணிடுறேன். இல்ல, உங்களுக்கு ஏன் வேணும் சிரமம்? பாவம். நோ நோ, நாட் அட் ஆல். கொடுங்க அட்ரஸ். ஓ இதுல இருக்கு. கவருக்கு 20 பைசா. பரவாயில்ல, நானே போட்டுக்கிறேன்.
முக்கியமான வேலையை அட்டன் பண்றேன், யாரையும் உள்ள அலோவ் பண்ணாரு. சரி சார். நேகிதிக்கு லெட்டர் என்ன எழுதிருக்கானு பாப்பமே. அன்புள்ள சந்திரா, பல நாட்களுக்கு பிறகு உனக்கு கடிதம் எழுதுகிறேன். இருந்தாலும் இந்த கடிதத்தை படித்தவுடன் நீ திகைப்பாய், இல்லை எடுக்கிடுவாய். என் புதிய அனுபவத்தை உயிர் தோழியான உன்னிடம் சொல்லாமல் வேறு யாரிடம் சொல்ல போகிறேன்? கண்ணீர்களுக்கு புது அனுபவம் காதல் தானே. நான் காதலிக்க ஆரம்பித்து விட்டேன் அடி. யார் அந்த கட்டழகன் என்கிறாயா? ஜானகி மணாளன் தான், ஆனால் ராமன் இல்லை. நாலெழுத்து மன்னன், ராகத்தின் முன்னிரண்டும் மாயவன் என்கிற பெயரின் பின்னிரண்டு எழுத்தும் சேர்த்து பாரடி. போடி பைத்தியக்காரி, இன்னுமா புரியவில்லை? இப்படிக்கு கமலா. ராகம் முதல் 2 எழுத்து, மாயவன் கடைசி 2 எழுத்து. ராகவன், ராகவன். கமலா ஏதோ லெட்டர் போஸ்ட் பண்ண சொன்னாங்க. லெட்டர் உடனே போஸ்ட் பண்ணு. என்னைக்குமே இல்லாத ஒரு ஸ்டைலு, நல்ல காலை நீட்டி போட்டுக்கிட்டு ஒரு ஆம்பளை சகுந்தல போட்டு ஒரு குபீர் சிரிப்பு. என்ன ஜிம்மா இதெல்லாம்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. திருட்டு மொழியும் அசட்டு சிரிப்பும் காட்டுது. ஒன்னும் தப்பு செஞ்சிருக்கணும், இல்ல தாங்க முடியாத சந்தோஷமா இருக்கணும். இது 2ல எதுங்க? 2ம் தானே வச்சுக்க. அது எப்படி தப்பு செய்தா சந்தோஷமா இருக்க முடியும்? உருக்குமே. சந்தோஷப்பட வேண்டிய தப்பு ஒரு சின்ன திருட்டுத்தனம். அப்ப அந்த தப்ப நானும் செய்யறேங்க. இப்ப புரியுது. என்ன புரியுது? எல்லாம் கீழே ஒரு குடுத்தன வந்தோட விளைவுதான். ஒண்ணு சொல்லுங்க, நான் போகணும். அட யாருன்னு சொல்லுங்க, 3 பேர்ல சொல்லவே மாட்டீங்களா? சரி போக நானே தெரிஞ்சுக்கிறேன். நீங்க சொல்ல வேணாம். அது என்னமோ நான் செஞ்ச திருட்டுத்தனம்னு சொல்லுங்க. அது என்னங்க? அது யாரும் சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களா? சரி. லெட்டரை திருட்டுத்தனமா படிச்சுட்டு அமுத்தல பாரு, அமுத்தல. பேப்பர் என்ன சார் இது? பேப்பர். இது உங்களுக்கு தேவையா? குழந்தை குட்டிகளுக்கு பாரமா இருக்க மனசு கேட்கல. வேலை வெட்டி இல்லாம என்னால சும்மா இருக்க முடியல.
5 பத்து வந்தா கை செலவுக்கு சௌரியமா இருக்கும். அதான் மிஸ்டர் ராகவன், தயவு செய்து இந்த விஷயத்தை என் பெண்கள்கிட்ட மட்டும் சொல்லிடாடுங்க. மத்த வீட்டுக்கு பேப்பர் போடணும். நான் வரேன் மிஸ்டர் ராகவன், வரேன். சார், பேப்பர். என்ன எழுது விளையாட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு? என்ன பெரிய கவிதை எழுதுற? மஞ்சுளா அக்கா காம்படிஷன் நோட் புக்ஸ் திருத்துறாங்கிறதுக்காக எல்லாரும் வீட்டையே காலி பண்ணிட முடியுமா? வாங்க ஹீரோ சார், வாங்க. என்ன விளையாட்டு? சண்டே பொழுது போல நீங்க விளையாடலாம். என்னது குழந்தைங்க விளையாட்டு? அப்ப பெரியவங்க விளையாட்டு விளையாடுவோமா? பயப்படாதீங்க சார், நான் சொல்றது வேற ஒண்ணும் இல்ல, ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேம். அப்படி என்ன கேம்? அதாவது ஒருத்தையே இன்னொருத்தர் உத்து பாத்துக்கிட்டே இருக்கணும். பாத்துக்கிட்டே இருந்தா இதுல யாரு முதல்ல செத்துறாங்களோ அவங்க தோத்துட்ட மாதிரி அர்த்தம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சார். எங்க காலேஜ்ல கேர்ள்ஸ் எல்லாரும் விளையாடுவோம். ஆனா இது வரைக்கும் என்ன யாரும் ஜெயிச்சது கிடையாது சார். பெண்களால உன்னை ஜெயிக்க முடியாம இருக்கலாம், ஆனா என்னால உன்னை நிச்சயமா ஜெயிக்க முடியும். அதையும் பாத்தலாம் சார். பார்க்கலாம். மஞ்சுளா அக்கா, முதல்ல நீயும் ஹீரோ வரியா? சிச்சி, சும்மா அவர் கண்ணையே முறைச்சு பார்க்கணும், அவ்வளவுதானே? நான் வரல. தப்பு பண்ண ஸ்டூடெண்ட் முறைச்சு பார்க்க மாட்டியா? அது மாதிரிதான். போடி அரட்டை, எனக்கு வெக்கமா இருக்கு. வாத்தியார் அம்மாக்கு விளையாட்டே பிடிக்காது சார். கமலாக்கா, கமலாக்கா. அதானே. ரெண்டு கண்கள் நம்மையே பார்த்துட்டு இருக்கு சார். உங்களுக்கு தெரியாது, சீன் வித்தவுட் பீயிங் சீன். கமலாக்கா, நீயாவது வாயேன், ஒரு புது விளையாட்டு விளையாடலாம். நீயும் ஹீரோவும் யாரு ஜெயிக்கிறீங்கன்னு பாப்போம். சேச்சி, நான் வரலம்மா. என் வேலை உண்டு, நான் உண்டு, என் பாட்டுக்கு இருக்கேன். என்ன ஏண்டி வம்புக்கு இருக்கிற? நம்ம விளையாட மாட்டோம் சார். யார் ஜெயிக்கிறாங்க பாத்துருவோம். நேரா கண்ணுக்குள்ளதான் பாக்கணும். ரெடி? ஹீரோ, ஆம்பளைங்களும் என்னால ஜெயிக்க முடியும்னு இப்ப புரியுதா? என்ன விட்டு நான் தோத்துட்டேன். கமலாக்கா, ஓ ஹீரோ பத்தியா என்கிட்ட தோத்துட்டாரு. ஒருத்தர் ஒருத்தர் முறைச்சு பாத்துக்கணுமா? இது ஒரு ஆட்டமா? சரி, நம்ம 2 பேருக்குள்ள யார் ஜெயிக்கிறா பாப்போம். தெரியாதா? ஏன் சமையல் நான் சாப்பிடறது இல்லையே. அப்படின்னா நான் எங்க வீட்டை தவிர வெளியில எங்கேயுமே சாப்பிடறது இல்ல. ஏ, வெளியில சாப்பிட்டு உங்க சம்சாரம் கோச்சுப்பாங்களா? நான் சாப்பிடணும், அதை நான் ரொம்ப பெருசா நினைக்கிறேன். உங்க சம்சாரம்னா உங்களுக்கு ரொம்ப பயமா? பயம் இல்லைங்க, பக்தி. அடேப்பா, சம்சாரத்தை இப்படி தலைமையில தூக்க வச்சுட்டு கொண்டாடுறீங்களே, அவங்கள பாக்கணும் போல இருக்கு. ஒரு நாள் கூட்டிட்டு வாங்க, பாக்கலாம். அவ வரமாட்டாங்க. ஏ, வெளியில வர வெக்கப்படுவாங்களா? அவ வரமாட்டாங்க. வாங்க வாங்க. என்ன வாடகையா? நிறைய கொடுக்கணுமா? வாங்கிங்க. அதுக்குள்ள 1 மாசம் ஆயிடுச்சா? ஆமாங்க. முன்னெல்லாம் நேரம் ஊர்ந்துகிட்டு இருக்கும், இப்ப பறக்கிற மாதிரி தோணுது. அது வந்து ஏதோ சொல்ல வந்தீங்க, ஏன் நிறுத்திட்டீங்க? நல்ல விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கும் போது சில நேரம் திக்கும். அது எனக்கு சகுன தடையா தெரியும். அதனாலேயே நான் சொல்ல நினைச்சத சொல்றதில்ல. இந்தாங்க வாடகை பணம். புஷ்பா, புஷ்பா,
பாவக்காய் பொரியல். பாவக்காய் அதான் உனக்கு பிடிக்காதே? ஹீரோக்கு பிடிக்குமா? தனியா கடந்து கஷ்டப்பட்டு இருக்குல்ல ஜென்மம். பாவக்காய்னா உசுரம். அதானே பார்த்தேன். ஆனா அருணா தாண்டி சொல்லிச்சு, நிறைய பண்ணிட்டான், மீந்து போச்சு, வெளிவா கொட்ட முடியும், கொண்டு போய் கூட சாப்பிட்டேன். ஹீரோ அதுக்குள்ள சாப்பிட்டு இருந்தாருன்னா தேடி அலறிக்கிட்டே இருக்குல்ல, அந்த அலறல் ஓஞ்சதுக்கு அப்புறம் தான் சோறு. என்ன ரசனையோ பேஷ். வர வர ஓ ரசனையோ படிப்படியா முன்னேறி மேல போய்கிட்டே இருக்கு. சொன்னதை செய்ய. பாரு, அங்க போய் நானே என் கையால பண்ணி கொண்டு வந்தேன் சார் அப்படின்னு பெருமை அடிச்சுக்காத. அதுக்காக கமலாக்கா தான் கொடுத்து அமிச்சாருன்னு சொல்லிக்க வேண்டாமா? சீக்கிரமா வந்து சேர. சும்மா அழகான்னு பேசிட்டே இருக்காதாங்க. எனக்கு பாகக்கா பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்? உங்க ஜாதகமே என் கையில இருக்கு சார். ஜாதகமா? எதுக்கு? ஜாதகம் எதுக்கு பாப்பாங்க? இன்னும் சிரிப்பு வேண்டி கிடக்கு. போன உடனே வர வேண்டியதானே. இருட்டு வேற. ஏன் புஷ்பா? இதுக்கு தெரிஞ்சுக்கணும்னு உனக்கு தோணவே இல்லையா? தெரிஞ்சுக்கணும்னு தோணும் போது சுலபமா தெரிஞ்சுக்க முடியும். அது எப்படி? டியூஷன் சொல்லி கொடுக்க இந்த வீட்லயே எனக்கு ஒரு ஆள் இருக்கே. யார் அது? நான் சொல்ல மாட்டேன். புஷ்பா புஷ்பா சொல்ல. அதான் சஸ்பென்ஸ். பாவக்கா மறந்துடாதீங்க. பாவக்கா பொரியல் கொடுத்தாச்சு. நீதான் கொடுத்தேன்னு அவருக்கு சொல்லவே இல்லை. லைட் அணிஞ்சா உடனே வர வேண்டியதானே. பேசிட்டு இருக்கும்போது பாதியில் எப்படி வருது? இருட்டுல அப்படி என்ன பேச்சு? காதலை பத்தி பேசணும் அவர்கிட்டயா? பின்ன காதலை பத்தி அப்பாட்டியா பேச முடியும்? அப்படி என்ன தாண்டி பேசுன? என்ன பேசுனேன்னு கேட்டேன் இல்லையா? அந்த கதை கொஞ்சம் சாதிச்சு வா. சொல்லு. அந்த ஈசி சேர கொஞ்சம் போட. சாஞ்சு சௌரியமா சொல்றேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்ரீ நஞ்சுண்டையாவின் அடுத்து பயனலா சந்தான ராகம். இப்ப என்ன பண்ற? அந்த விசிறி எடுத்து கொஞ்சம் விசிறு. இப்ப என்ன பண்ற? காலை கொஞ்சம் பிடிச்சு விடு. படியில இருந்து இறங்கி வந்தல்ல, கால் வலிக்குது. இப்ப என்ன பண்ற? இனிமே நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். கழுத கண்ண பாரு, குழவா போச்சு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. கமலாக்கா, உன் ஆசை எனக்கு தெரியாது, சும்மா டீஸ் பண்ண. ராமர் கிட்ட சீதைக்கு மட்டும் இல்ல, அனுமாருக்கும் பக்தி உண்டு. ஏதாவது சொல்லி வச்சியா? சொல்லத்தான் நினைச்சேன், ஆனா சொல்லல. ஏன் தெரியுமா? காதல் விவகாரம் கொஞ்ச நாளைக்கு சஸ்பென்ஸ்ல இருக்கணும். வெளிப்படையா சொல்லிட்டா திரள் இருக்காது. மாடிய நினைச்சு நீ அடுக்கலையில உருக, அடுக்கலைய நினைச்சு அவர் மாடியில உருக. இந்த நாடகம் கொஞ்ச நாளைக்கு தொடர்ந்து நடக்கணும். இப்ப விசிறட்டுமா? பாய். எத்தனை நாளைக்கு தான் இந்த சஸ்பென்ஸ் பார்க்கலாம்? நீயா என்கிட்ட வந்து என்னைக்கு காதல் டியூஷன் சொல்லிக்க வரையோ அன்னைக்கு தான் உனக்கு விடுதலை. அது வரைக்கும் உனக்கு இங்கதான் சேரவாசம். வாயை திறந்து ஓப்பனா நீயாவும் சொல்ல மாட்டேங்கிற, நானும் சொல்லத்தான் நினைக்கிறேன், உள்ளத்தால் துடிக்கிறேன். வாயிருந்தும் சொல்வதற்கு வார்த்தையின்றி தவிக்கிறேன். சொல்லத்தான் நினைக்கிறேன். அவன் கனவில் மிதக்கும் நினைவுகளே
கார்மேகம் காதல் என்பது மழையானால் அவள் கண்கள் தானே கார்மேகம் நீராட்டு நான் பாராட்டு அவள் வருவாளோ இல்லை மாட்டாளோ அவள் வருவாளே சுகம் தருவாளே சொல்லத்தான் நினைக்கிறேன். என் நெஞ்சில் நின்றாள் காவியமாய் நேரில் நின்றாள் ஓவியமாய் என் நெஞ்சில் நின்றாள் காவியமாய் நான் பாடி அவள் தான் பாம் என கலந்தாளோ கண்ணில் மலர்ந்தாளோ நெஞ்சில் கலந்தாளே கண்ணில் மலர்ந்தாளே சொல்லத்தான் நினைக்கிறேன் வாயிருந்தும் சொல்வதற்கு வார்த்தையின்றி தவிக்கிறேன். சாயந்தரம் கிளாஸ் முடிஞ்சோட பாப்போம். புஷ்பா அங்க பாரு, அத்தா மாதிரி இல்ல, ஏன் ஒரு மாதிரியா உட்காந்து இருக்கா? விசாரிப்போம். லதா ஏடி அழற? சுதா சரி சரி நீ போ, அப்புறம் பார்க்கலாம். வீட்டுல சண்டையா? பரீட்சைக்கு சரியா படிக்கிறியா? நீ ஏடி அழற? பல நாள் என்னோட பழகி என்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் சத்தியம் பண்ணிட்டு இப்ப நீ யாருன்னு கேக்குறா? யார் அது? பாய் ஃப்ரெண்டா? உன் மூஞ்சுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேற. அவன் பேர் என்ன? கமல். கமல் பொம்பளை பேர் மாதிரி. காலேஜ் கூட சரியா வராம எவனோடய சுத்திட்டு இருந்துட்டு இப்ப விக்கி விக்கி அதான் என்னடி பிரயோஜனம்? நீதான் இதுக்கு ஒரு வழி சொல்லணும் புஷ்பா. வழி சொல்லுமா? பாய் ஃப்ரெண்டை மாத்திக்கிய அப்படி விட்டுட முடியாது புஷ்பா. ஏன்? அப்ப ஏன் ஒர்க் என்ன ஆகுது? மணி 8 ஆச்சு பாத்தியா? வேணாம் பிரதர், எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. வர நீ ரொம்ப தப்பெல்லாம் பண்ற. You don't know. நான் சொல்றத கேளு. டாக்ஸிக்கு 5 ரூபாய், உனக்கு 5 ரூபாய். டாக்ஸிக்கு 5 ரூபாய், உனக்கு 10 ரூபாய். நேரம் நான் சொன்ன அட்ரஸ்க்கு போ. பேர் கீதா. பேர் நல்லா இருக்கு, ஆளும் நல்லா இருக்கா. You don't know. இந்த அட்ரஸ் கூட்டிட்டு வந்துரு, நான் நேரம் அங்க வந்துடுறேன். You don't know. You don't know. வர நீ வீட்டுக்குள்ளேயே குடிக்க ஆரம்பிச்சிட்ட. இதெல்லாம் தேவையா பிரதர்? போடா பொடி போயல, குடிச்சு பார்த்தா வேண்டா தெரியும் இருந்த இடத்துல இருந்து எங்கெங்கெல்லாம் போறோன்னு. நீ குடிக்காத வரையில You don't know. You don't know. You don't know my mind. When you see me laughing,
யார் பெற்ற புள்ளடா நீ? கீழே போடுறா. இந்த சின்ன வயசுல குடிப்பழக்கமா? உருப்படியா நீ? பள்ளிக்கூடத்துல நீ படிச்ச பாடம் இதானா? போடா கீழே. நீ யார் கேட்கறதுக்கு? நான் யார் நான் கேக்குறேன்? நீ யாரா? உனக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? சொல்லுடா சொல்லு. அப்பா இல்ல, அம்மாவும் அண்ணனும் தான் இருக்காங்க. அண்ணா என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவரு குடிச்சிட்டு தாங்க இருக்காரு. குடும்பமே குடிகார குடும்பம். ஐயோ ஐயோ, நான் இப்பதாங்க ஸ்டார்டிங். இத குடிச்சு பார்க்க சொன்னதே அவர் தாங்க. அவர் குடிக்க சொன்னா நீ குடிக்கணுமா? இப்படி அடிச்சு திருத்த ஆள் இல்லைங்க, அதான் ஆயிட்டேன். யாரும் அண்ண? கமல். கமல்? அவர் உங்களுக்கு தெரியுமாங்க? இப்ப கூட அவர் காரியமா தான் நான் வெளியே வந்தேன். அப்படி என்னடா தரப்புற காரியம்? அது அது சொல்லக்கூடாதுங்க. சொல்லுடா. இத முதல் பாருங்க, அப்புறம் சொல்றேன். இத்தனை நாள் புஷ்பாக்கு வாய்தான் நீளம் நினைச்சேன். ஆனா வர வர காலம் நீள ஆரம்பிச்சாச்சு. காலேஜ் விட்டா வீட்டுக்கு வந்தோம் இல்லாத 9:30 மணி வரைக்கும் என்ன ஊர் சுத்தல் வேண்டி கிடக்கு. கண்டிச்சு கேட்ட ஆள் இல்ல, அதான் குளிர் விட்டு போச்சு. என்னங்க புஷ்பா கிடைச்சாளா? காலேஜுக்கு கூட போய் பார்த்து வந்துட்டேன், அங்கேயும் இல்ல. இவருக்கு இருக்கிற அக்கறை பெத்தவருக்கு இருக்கான்னு பாருங்க. குடும்பத்து மேல அவருக்கு என்னைக்குதான் அக்கறை இருந்தது? வீட்டுல என்ன இருக்கு என்ன நடக்குதுன்னு நம்ம அப்பா என்னைக்கு தான் கவலைப்பட்டு இருக்காரு. பெத்த தகப்பனாருங்கிறத விட அவர் எங்க கூட பிறந்த ஒரு குழந்தை, அவ்வளவுதான். சரி, புஷ்பா இன்னும் வந்து சேரல, அதுக்காக அவரையே இப்படி எல்லாம் பேசுறீங்க? பாவம். அவளுக்காவது பொறுப்பு இருக்கணுமா வேண்டாமா? காலாகாலத்துல பெண்களுக்கு கல்யாணம் ஆயிட்டா பொறுப்புணர்ச்சி தன்னால வந்துடும். அதுக்கு யாருக்கு அக்கறை இருக்கு இந்த வீட்டுல? தடிமாடு மாதிரி 3 பெண்களை வீட்டுல வச்சுக்கிட்டு தனக்கு தானே பேசிக்கிறதே தவிர அவர் வேற என்ன செய்யறாரு? உங்களுக்கெல்லாம் நான் எந்த வசதியும் செஞ்சு கொடுக்கல, அது உண்மைதான். ஆனா அக்கறையே இல்லாதவன் என்னை யாரும் சொல்லிடக்கூடாது. அம்மாடி, உங்க கல்யாணத்துக்காக நான் எந்த முயற்சியும் எடுத்துக்காத நினைக்கிறேன். அத்தனை லாட்டி சீட்டு எதுக்கு தெரியுமா? எனக்கு ஆஸ்தி இல்ல, ஆபீஸ்லயும் வேலை இல்ல. என்னைக்காவது ஒரு நாள் குறுத்து அதிர்ஷ்டம் அடிச்சிடாதான்னு இந்த லாட்டி சீட்டெல்லாம் நம்பினம்மா. என்னைக்காவது எப்பவாவது இந்த துக்கிரி பயலுக்கும் அதிர்ஷ்டம் அடிச்சுட்டா என் 3 பெண்களுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைப்பேன். வயசுக்கு வந்த பெண்கள் வீட்டுல இருக்குது தெரியாத குருடனா இருக்குல்லப்பா. கையாலாதவனா இல்லம்மா. உங்க குடும்பத்துல என்னையும் ஒருத்தரா நினைச்சீங்க சார். உங்க பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற முயற்சியில என்னால ஆன உதவி செய்ய தயாரா இருக்கு. எங்கிட்டயும் 10,000 ரூபாய் இருக்கு, 10,000 ரூபாய் வச்சிருக்கேன். ஆனா 3 பெண்களுக்கும் கல்யாணத்தை பண்றதுன்னா கல்யாண செலவே அதிகமாகாதா? நம்ம நாட்டுல 100க்கு 70 பேர் நிலைமை அப்படித்தானே இருக்கு. ஒரே பந்தல 3 பெண்களுக்கு கல்யாணம் செஞ்சுட்டா சிக்கனமா இருக்கும். 3 மாப்பிள்ளைகளும் ஒரே நேரத்துல தேடுறது கஷ்டமா இருக்கு. உங்க கஷ்டத்தை நான் ஏத்துக்கிறேன். இன்னையில இருந்து நல்ல மாப்பிள்ளைகளா தேடி நான் கொண்டு நிறுத்துறேன் சார். இந்த முயற்சியில முதல் காரியமா மஞ்சுளாவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா நானே தேடுறேன் சார். You don't know my mind, baby. You don't know. Got a hell of a lot of girls from Tennessee to Mississippi. ஹலோ கீதா, ரொம்ப நேரமா காத்துட்டு இருந்தியா? சாரி, புறப்படுற நேரத்துல அம்மா நந்தி மாதிரி வந்து நின்னுட்டாங்க. சீதா கல்யாணம் படிக்கிறாங்களா? அத நான் கேட்கணுமா? இங்க நான் கீதாவை பார்க்க வருவேனா இல்ல சீதா கல்யாணத்தை கேட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பேனா? சீதா கல்யாணமாவது சீக்கிரம் நடக்குதுங்கறியா? அதுவும் இல்ல, சுயம்பரங்கிறான், வில்ல வளைக்கணுங்கிறான், உடைக்கணுங்கிறான். நீ புஷ்பா, am I correct? Absolutely correct. சாரி, நான் ரூம் தவறி வந்துட்டேனோ? இல்ல, சரியான ரூம் தான்.
அப்போ கீதா எங்க? உங்ககிட்ட இருந்து காப்பாத்திட்டேன். காப்பாத்திட்டியா? என்னடி என்னடா தாப்பாட்டா பேசுற நீ? பின்ன நீ என்ன மேன்மை தங்கியவனா இல்ல மாண்பு மிக்கவனா? மரியாதையோட பேசுற. ஏய், நான் யார் தெரியுமா உனக்கு? தெரியுமே, நீ ஒரு லோஃபர். இங்க எதுக்கா வந்திருக்கேன்? எச்சரிக்கை செய்ய வந்திருக்கேன். உன் காம களியாட்டத்துக்கு எல்லாம் முடிவு கட்டணும்னு ஒரு அல்டிமேட்டம் கொடுக்க வந்திருக்கேன். உன்னால வஞ்சிக்கப்பட்டவர்களின் சார்பில் வந்திருக்கேன். ஓ ஐ சி. தீயவனே திரும்பிப்பார் அப்படின்னு சொல்ல வந்திருக்கேன். பொறுக்கி பயலே, உன் பல்ல புடுங்க போறேன்னு சொல்ல வந்திருக்கேன். Don't touch. பெண்களை தாய் மாதிரி நினைக்க பழகிக்க. ஆண்டவன் பெண்களை படைச்சதே அவங்களை அனுபவிக்கணுங்கிறதுக்கு தான். பாவி, you dirty womanizer. Yeah, you can't say it nicer. நான் ஒரு womanizer தான். ஒரு பெரிய லிஸ்டே வச்சிருக்கேன். A list of young girls. அதுல ஒவ்வொரு பேரா பிக் பண்ணிட்டு வரேன். அந்த லிஸ்ட்ல உன் பேரு இருக்கு. நான் உன் மேல ரொம்ப மதிப்பு வச்சிருக்கேன். அதனாலதான் அந்த ஆர்டர்ல உன் பேரு கடைசியில இருக்கு. இப்ப ஆர்டர் கொஞ்சம் மாறி போயிருக்கு. பழம் நழுவி பால்ல விழுந்திருக்கு. Come on, honey. எனக்காக என் ரூமுக்கு வந்து காத்துக்கிட்டு இருந்துட்டு இப்ப என்ன பத்தினி வேஷமா போற? இல்ல, பத்திரகாளி வேஷம். உன்னை திருத்தி ஒரு வழிக்கு கொண்டு வர வரைக்கும் நான் காளிதான். என்ன திருத்த நீ யாருடி? பெண் வர்க்கத்தின் பிரதிநிதிடா. ஓ, எப்ப எலெக்ஷன் நடந்தது? மை டியர் பத்ரகாளி, கம் ஆன், லிஸ்ட்ல உன் பேரை டிக் பண்ண வேண்டாமா? என்கிட்ட இருந்து நீ தப்பிக்க முடியாது. யூ காண்ட். நீ கூச்சல் போடலாம்னு நினைச்சா கூட இந்த ஹோட்டலை பொறுத்தவரையிலும் உன் உதவிக்கு யாருமே வர மாட்டாங்க. இந்த ஹோட்டலை சேர்ந்தவங்க உனக்கு உடந்தையா இருக்கலாம். ஆனா நான் போலீஸோட வந்திருக்கேன். போலீஸ் பக்கத்து ரூம்ல தான் இருக்காங்க. போலீஸ் ஆங்கிரியே, ஆம்பளையாடா நீ? போலீஸ் துணியோட வந்து உனக்கு பாடம் கத்து கொடுக்கறதுக்கு இந்த புஷ்பாவோட குணச்சித்திரம் அத்தனை கோழி இல்ல. சிரிக்காதே, சிரிக்காதே புஷ்பா. பெண்கள் எங்கிட்ட வாலண்டரியா தான் வந்திருக்காங்களே தவிர இந்த மாதிரி யாரும் எங்கிட்ட வம்பு பண்ணதில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், படுக்கார வரையில வந்து என்ன பயமுறுத்திட்டு போற ஒன்னே கூடிய சீக்கிரம் படுக்கையிலேயே சந்திக்கிறேன். போடா, அது வெறும் பகல் கனவு. கனவுகளை நனவாக்குறதா இந்த கமாலின் சாமர்த்தியம். கிழக்கே உதிக்கிற சூரியன் மேற்கே உதித்தால் அப்ப ஒருவேளை உன் கனவு நனவாகலாம். அப்பவும் என் கழுத்துல ஒரு மஞ்சள் கயிறோட தாண்டா நீ என்ன சந்திக்க முடியும், என்ன தொட முடியும். அதாவது என்னுடைய மனைவியாத்தான் உன்னை சந்திக்க முடியும்னு சொல்ற. சபாஷ். கிழக்கே உதிக்கிற சூரியன் மேற்கே உதயமாகும் போது, அதாவது நம்ம கல்யாணத்தும் போது ஒரு லிஸ்ட்னு சொன்னியே, அந்த லிஸ்டுக்கு அன்னையோட ஒரு ஃபுல் ஸ்டாப். அதாவது அந்த லிஸ்ட்ல நீதான் கடைசிங்கிற. அதாவது அதுக்கப்புறம் என் களியாட்டங்களை தடுத்து நிறுத்திடுவேன். அதாவது என்ன திருத்திடுவேன். சவால், சேலஞ்ச். பாத்துருவோம்டா, பாத்துருவோம். பாத்தியா பாத்தியா, வரப்போற கணவனுக்கு மரியாதை இல்லாம இன்னமும் டா போடுற பாத்தியா? மனைவி அனுப்புறம் தானடா உனக்கு மரியாதை. அதாவது சூரியன் மேற்கே உதித்தால் இப்ப வரேன்டா. You don't know. கட்டாயப்படுத்துறாங்க. இவ்வளவுதானா? படிப்புக்கு ஒரு முழுக்க போட்டுட்டு சந்தோஷமா கழுத்த நீ வேண்டியதுதானே? சந்தோஷப்பட முடியாது புஷ்பா. ஏண்டி? பொருத்த இல்லாத கல்யாணம் இது. வசதி இல்லாதவனுக்கு வாழ்க்கைப்பட்டாலும் பரவாயில்ல புஷ்பா. வயசானவருக்கு வாழ்க்கைப்படணும்னா வயசானவரா? யார் மாப்பிள்ள? கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சா? ஆமா, லட்சாதிபதியா, பெரிய ஹோட்டலுக்கு முதலாளியா, காரு பங்களா வீடு எல்லாமே இருக்குன்னு சொல்லி என்ன கட்டாயப்படுத்தி ஒத்துக்க வச்சுட்டாங்க. இத பார்த்துதா, உங்களுக்குள்ள இருக்கிற பெரிய வயசு வித்தியாசத்தை அவர் தன்னுடைய அன்புனால ஈடுகட்டலாம் இல்லையா? வசதியான இடம் கிடைக்குதுங்கிற போது மனசை நீதான் திடப்படுத்திக்கணும். தைரியமா இரு.
ஃப்ரெண்டு வந்தோடனே புருஷனை மறந்துட்டியே. புஷ்பா, அவரை பார்த்தா ரொம்ப வயசானவர் மாதிரி தெரியுதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சந்தோஷத்துக்கு வயசு எதுடி? நீ ஹாப்பியா இருக்கணும். சுதா, சுதா, இந்த வந்துட்டீங்க. ஒரு நிமிஷம் தனியா விட மாட்டாரு போல. வாங்க 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 வாங்க. ஹாய். ஹலோ, வாங்க வாங்க. ஹாய். வாங்க வாங்க மிஸ்டர் கமால். ஹலோ மிஸ்டர் பிரபு, கங்க்ராச்சுலேஷன்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இது வைஃப். ஹலோ. சுதா, இவதான் மிஸ்டர் கமால், குட் டான்சர். யா, நீங்க ரொம்ப அதிர்ஷ்டக்காரர் சார், ரொம்ப அதிர்ஷ்டக்காரர் இந்த வயசுலயும். Oh, what a day, what a day. Wow, nice and charming. எந்த ஆங்கிள் பார்த்தாலும் she is nice, beautiful. ரொம்ப போடாதீங்க மிஸ்டர் கமால், அவ என்னுடைய வைஃப். சரி சரி, என் வைஃப் உங்க பாட்டை கேட்கணும். But my dance நீங்க தான் பார்க்கணும். வித் பிளஷர். அதோ என் ஃப்ரெண்ட்ஸ். ஆடுவாங்களா?